Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனல்ல சகருக்காக ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷா இருக்கிற இறால் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே ருசியாவும் சாஃப்டாவும் இருக்கும். முதல்ல ஒரு கடாயில 200 கிராம் உரித்து சுத்தம் செஞ்ச இறால் எடுத்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல இத தண்ணீர் சேர்க்காம நல்லா அரைச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், வாசனை தூக்கலா இருக்க 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், தேங்காய் சிறிது, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சிறிது வெங்காயம், கூடவே ஒரு முட்டை சேர்த்து நல்லா மையா அரைச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இத அரைச்சு வச்சிருக்கிற இறாலோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இத சின்ன சின்ன வடைகளா தட்டி கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி அடுப்ப சிம்ல வச்சு பொறுமையா பொன்னிறமா பொரிச்சிடுங்க. அவ்வளவுதான், சூப்பரான இறால் வடை தயார்.
இந்த வடை சுட சுட சாதத்தோட சாப்பிட ரொம்ப பிரமாதமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு செஹருக்கு நம்ம வீட்ல இருக்கிற காய்கறிகளையும் கொஞ்சம் இறாலையும் வச்சு நாவூரும் சுவையில ஒரு சூப்பரான இறால் காய்கறி ஆணம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சாதத்துக்கு மட்டுமில்ல, இட்லி தோசைக்கும் அட்டகாசமா இருக்கும். இதுக்கு முதல்ல 75 கிராம் ராஜ்மா மொச்சைய லேசா வறுத்து அதுல தேவையான தண்ணீர் சேர்த்து 4 to 5 விசில் வர வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல அவரைக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கத்திரிக்காய்னு எல்லாத்தையும் வறுக்கி சேருங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து இது கூட தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கரைச்சு விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ ஒரு வாணலியில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சீரகம், வெந்தயம், கறிவேப்பிலை, அப்புறம் நறுக்கின வெங்காயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அடுத்து 3 தக்காளி சேர்த்து நல்ல சாஃப்டா வர வரை வதக்குங்க. அப்புறம் சுத்த பண்ணிய கடல் இறால் ஒரு 100 கிராம் சேர்த்து வதக்குங்க. அடுத்து நாம தயார் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி மசாலா கரைச்ச தண்ணீரை சேர்த்து மூடி கொதிக்க விடுங்க. காய்கறி வெந்து நல்ல மசாலா வாசனை வரும். இப்போ வேக வச்ச ராஜ்மா மொச்சையையும் தேவையான புளி தண்ணீரையும் சேர்த்து சிறிது கொதிக்க விடுங்க.
கடைசியா மைய அரைத்த 1/4 கப் தேங்காய் விழுதை சேர்த்து குழம்பு நல்லா திக்காகி வரும்போது இறக்கிடுங்க. ஆணம் இன்னும் ருசியா இருக்க இந்த தாளிப்பு முக்கியம். தனியா ஒரு குட்டி பேன்ல எண்ணெய் ஊத்தி சீரகம், தட்டிய பூண்டு, கறிவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா மொறுமொறுன்னு தாளிச்சு ஆணத்துல கொட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அவ்வளவுதான், கமகமன்னு இறால் காய்கறி ஆணம் ரெடி. இதுக்கு சைட் டிஷ் இறால் வடை, செம காம்பினேஷன்ங்க. மற்ற மொச்சையையும் சேர்த்து இந்த ஆணம் செய்யலாம். ஆனா ராஜ்மா மொச்சைய கிட்ஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் ரமணானுக்கு நம்ம சேனலில் வரும் இஃப்தார் மற்றும் சஹருக்கான புதிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.